Hello students, welcome to Neon Light channel. நான் உங்களதா நாம இன்னைக்கு 11th ஸ்டாண்டர்ட்ல alkali and alkaline earth metals இந்த லெசன் பத்தி பார்க்கலாம். இதுல நம்ம ஏற்கனவே alkaline earth metals ஓட காம்பவுண்ட்ஸ் பத்தி பார்த்திருக்கோம். அதுல பேலன்ஸ் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் பத்தி தான் நம்ம இதல பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா halides, carbonates, sulphates and nitrates அத பத்தி நம்ம இதல பார்க்கலாம். இதுவரைக்கும் நீங்க பழைய வீடியோஸ் எதுவும் பார்க்கல அப்படினா descriptionல நான் லிங்க் தரேன் இந்த லெசனுக்குரியது. அத போய் பார்க்கலாம் நீங்க. இதுவரைக்கும் subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஹாலைட்ஸ் அப்படிங்கும்போது ஹாலைட்ஸோட ஜென்ரல் ஃபார்முலா அதாவது அல்கலின் எர்த் மெட்டல்ஸில் ஹாலைட்ஸ் இதோட ஜென்ரல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா MX2 அப்படின்னு சொல்லுவோம். இதில் M அப்படிங்கிறது அல்கலின் எர்த் மெட்டல், எக்ஸுங்கிறது ஹாலஜனை குறிக்கும். ஓகேவா? இந்த இடத்துல இது ரெண்டும் சேரும்போது MX2 அப்படின்னாக்கா மெட்டல் ஹாலைட்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டலை ஹீட் பண்ணும்போது எதோட ஹீட் பண்ணுறோம்? ஹாலஜன்ஸோட ஹீட் பண்ணும்போது நமக்கு மெட்டல் ஹாலைட்ஸ் கிடைக்குது. தே கேன் பி ப்ரிப்பேர்ட் by heating metals with halogens on heating. So இதை ஜென்ரலா நம்ம எப்படி எழுதலாம்? M plus X2 gives MX2 அப்படின்னு நம்ம எழுதலாம். இப்போ இதில் Mங்கிற இடத்துல நீங்கள் as usual ஏற்கனவே சொல்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதில் என்ன மெட்டல் வேணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் குரூப் 2 எலிமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய எந்த எலிமெண்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ Mங்கிற இடத்துல பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம் இது எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி Xங்கிற இடத்துல ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் இதில் எது வேணாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இன்புட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி செஞ்சு தான் இதை என்ன பண்ணிக்கலாம்? எழுதிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஈக்குவேஷன் இது. ஓகேவா? அப்போது இப்போ நம்ம ஒவ்வொரு ஹேலைட்ஸ்க்கும் என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ பெர்லியம் ஹேலைட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இது ஆஸ் யூஷுவல் ஒவ்வொரு காம்பவுண்டுக்கும் நம்ம சொல்கிறது தான். பெர்லியம் ஹேலைட்ஸ் எப்படி இருக்கும்? கோவேலன் நேச்சரோடு இருக்கும். ஏன்னாக்கா இதனோட சைஸ் வந்து எப்படி இருக்கும்? ஸ்மாலாக இருக்கும். அப்போ அட்டாமிக் சைஸ் ஸ்மால் அப்படிங்கும்போது அயானிக் சைஸும் எப்படி தான் இருக்கும்? ஸ்மாலாக இருக்கும். ஸோ இது ஹைக்ரோஸ்கோப்பிக்காக இருக்கும். மாய்ஸ்ட் ஏரில் வந்து ஃபியூம்ஸ் அதாவது புகையை அந்த ஒரு மாதிரியான அந்த ஃபியூம்ஸை கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆர்கானிக் சால்வென்ட்ஸில் இது என்ன ஆகும்? சொல்யூபிள் ஆகும். அப்போ பெர்லியம் ஹாலைட்ஸ் அப்படிங்கிறது கோவலன் நேச்சர், ஸ்மால் சைஸ் ஆஃப் பெர்லியம் 2+ அயான், ஹைக்ரோஸ்கோபிக், ஃபியூம் இன் மாய்ஸ்ட் ஏர், சொல்யூபிள் இன் ஆர்கானிக் சால்வென்ட்ஸ். இப்போ இதில் பெர்லியம் குளோரைடு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்ட்ரக்சராக இருக்கும். எப்போது சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும்போது இது வந்து ஒரு செயின் ஸ்ட்ரக்சரை காமிக்கும். நீங்கள் இப்போ பிக்சர் கீழே பார்க்குறீங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இருக்கும். பெர்லியம் குளோரைடோட ஃபார்முலா என்ன? BeCl2. அது என்ன செய்யும்? இன்னொரு பெர்லியம் குளோரைடோட என்ன செய்யும்? ஒரு செயின் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணிக்கிட்டே போகும். ஏற்கனவே இதில் பிரிட்ஜ் ஸ்ட்ரக்சரும் உண்டு. இப்போ இதில் நம்ம சாலிட் ஸ்டேட்டில் இது எப்படி இருக்கும்? ஸ்ட்ரெயின் செயின் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? இப்போ இதில் இந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்? அடிக்கடி வரைஞ்சி பார்த்து நீங்கள் இதை தெரிஞ்சுக்கலாம். BE ரெண்டு பெர்லியத்துக்கும் நடுவில் 2 குளோரின் வந்து எப்படி இருக்குது? பிரிட்ஜ் ஃபார்மில் உங்களுக்கு இது வந்து செயினாக அப்படியே கோத்துக்கிட்டே ஒன்றோட ஒன்று சேர்ந்துக்கிட்டே போகும். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ உங்களுக்கு டைமரா வேப்பர் ஃபேஸில் இருக்குது. என்ன டைமரா இருக்குது? குளோரோ பிரிட்ஜ்டு டைமரா இருக்குது. அப்போ 2 பெர்லியமுக்கு நடுவில் குளோரின் வந்து பிரிட்ஜ் டைப்பில் அதாவது ஒரு பாலம் மாதிரி இணைக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? இதுதான் வந்து குளோரோ பிரிட்ஜ்டு டைமர் அப்படின்னு சொல்லுவோம். இது வேப்பர் ஃபேஸில் இந்த மாதிரி இருக்குது. அப்போ சாலிட் ஸ்டேட்டில் செயின் ஸ்ட்ரக்சராகவும் வேப்பர் ஃபேஸில் குளோரோ பிரிட்ஜ்டு டைமராகவும் இது இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ பெர்லியத்துக்கு 2 குளோரின் இருக்குது. இது எப்படி 2க்கும் நடுவில் எப்படி இது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பெர்லியத்தோட நீங்கள் லெஃப்ட் சைடு பாருங்கள் ஒரு குளோரின் இருக்கும். அதே மாதிரி பிரிட்ஜில் வரக்கூடிய ஒரு குளோரின் இது ரெண்டும் ஒரு BeCl2. அடுத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பெர்லியத்தோட ஒரு பிரிட்ஜில் இருக்க குளோரினும் ஒரு சைடில் இருக்க குளோரின் சேர்ந்து ஒரு BeCl2. இது எப்படி இருக்குது? டைமர் அப்படின்னா 2 மாலிக்யூல் இணைஞ்சதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டைமர் சொல்லுவோம். இது வந்து ஒரு டைமராக இருக்குது. எப்போ இருக்குது? வேப்பர் ஃபேஸில் இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த டைமர் கூட என்ன செய்யும்னா ஒரு ஹை டெம்பரேச்சர் கொடுக்குறோம். அதாவது 1200 கெல்வினுக்கு மேலே நம்ம டெம்பரேச்சர் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அது என்ன செய்யும்? டிசோசியேட் ஆகி உங்களுக்கு லீனியர் மேனோமராக மாறிடும். அதாவது லீனியர் மாலிக்யூலாக மாறிடும். புரியுதா உங்களுக்கு? அதாவது டைமர் என்ன செய்யும்? ஹை டெம்பரேச்சரில் லீனியர் மேனோமராக மாறும் அப்படிங்கிறத நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். அப்போ இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள், ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது உங்களுக்கு.
இப்போ நம்ம பெரிலியம் ஹேலைட்ஸ் பற்றி பார்த்துட்டோம். இப்போ இதுலேயே அதர் ஹேலைட்ஸ் இருக்குது இல்லையா, மெக்னீஷியம் ஹேலைட் இருக்குது, கால்சியம் ஹேலைட் இருக்குது, ஸ்ட்ரான்சியம் ஹேலைட், பேரியம் ஹேலைட், இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அயானிக் நேச்சரோட இருக்கும். இது எல்லாமே எப்படி இருக்கும், அயானிக் நேச்சரோட இருக்கும். ஏன்னா பெரிலியம் மட்டும்தான் இந்த குரூப் எலமெண்ட்ஸ்லேயே ஸ்மால் சைஸில் இருக்கும். மற்றதெல்லாம் பெரிலியத்தை விட கொஞ்சம் லார்ஜர் சைஸில் இருக்கும். ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னாக்கா அயானிக் நேச்சரை தான் அது காமிக்குது. ஓகேவா? அப்போ இதோட இந்த அதர் ஹேலைட்ஸோட குளோரைட்ஸும் ஃப்ளூரைட்ஸும் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா அயானிக் சாலிட்ஸாக இருக்குது. இப்போ மற்ற எது எடுத்துக்கிட்டா நீங்கள் கால்சியம் குளோரைடு, கால்சியம் ஃப்ளூரைடு, அதே மாதிரி மெக்னீஷியம் குளோரைடு, மெக்னீஷியம் ஃப்ளூரைடு, இந்த மாதிரி நீங்கள் எது எடுத்தாலும் அது எப்படி இருக்குது, அயானிக் சாலிட்ஸாக இருக்குது. அதே நேரத்தில் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இன் ஃபியூஸ்டு ஸ்டேட்டு. இது அப்படியே உருகின மாதிரி ஃபியூஸ் ஆகி இருக்கும்போது இது என்ன செய்யுது, எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுது. அதே மாதிரி அக்வஸ் சொல்யூஷன்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், நம்ம என்ன காம்பவுண்ட் சொல்கிறோமோ அது வாட்டரில் சொல்யூபிளாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், அக்வஸ் சொல்யூஷன்ஸ் சொல்லுவோம். அந்த அக்வஸ் சொல்யூஷன் ஸ்டேட்லையும் ஃபியூஸ்டு ஸ்டேட்லையும் இது எப்படி இருக்குது, குட் கண்டக்டர்ஸாக இருக்குது, எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the tendency to form halide hydrates gradually decreases down the group. அதாவது ஹேலைடு ஹைட்ரேட்ஸ் உருவாகுது. அதாவது ஹேலைடாக இருக்குது, அதோட வாட்டர் வந்து சேர்ந்து ஒரு மாலிக்யூலாக கிடைக்கும். இதை தான் நம்ம ஹைட்ரேட்ஸ்னு சொல்கிறோம். இந்த ஹேலைடு ஹைட்ரேட்ஸ் என்ன செய்யுது அப்படின்னாக்கா கிராஜுவலி டிக்ரீஸ் ஆகுது. அதாவது இது ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த டெண்டன்சி என்ன செய்யுது, ஒரு குரூப்பில் டவுன் ஆகிக்கிட்டே வரும்போது டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த டெண்டன்சி வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வருதுன்னா அப்போ எதுக்கு அதிகமாக உங்களுக்கு ஹேலைடு ஹைட்ரேட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா MgCl2 8H2O. பாருங்கள், மெக்னீஷியத்துக்கு பார்த்தீங்கன்னா 8H2O இருக்குது, 8 வாட்டர் மாலிக்யூல் இணையுது. அதே கால்சியத்துக்கு பார்த்தீங்கன்னா 6 வாட்டர் மாலிக்யூல்ஸ் தான் சேருது. ஸ்ட்ரான்சியத்துக்கும் அதே மாதிரி 6, பேரியத்துக்கு பாருங்கள் 2H2O 2 வாட்டர் மாலிக்யூல்ஸ் தான் அதோட சேருது. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த ஹைட்ரேட்ஸை ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த டெண்டன்சி குரூப்பில் டவுன் பண்ணி வரும்போது என்ன செய்யுது, டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சால்ட்ஸ் ஆஃப் ஆக்சோ ஆசிட்ஸ். இந்த சால்ட்ஸ் ஆஃப் ஆக்சோ ஆசிட்ஸில் நம்ம என்ன செய்யலாம், ஒரு 3 விதமான இந்த ஆக்சோ ஆசிட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். என்னன்னாக்கா கார்பனேட்ஸ், சல்ஃபேட்ஸ் அண்ட் நைட்ரேட்ஸ். இதை பற்றி நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். இதில் கார்பனேட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா எல்லா கார்பனேட்ஸும், எல்லா அல்கலின் எர்த் மெட்டல் கார்பனேட்ஸ் எல்லாமே ஹீட் பண்ணும்போது டீகாம்பஸ் ஆகும். டீகாம்பஸ் ஆனிச்சு அப்படின்னாக்கா அது கார்பன் டை ஆக்சைடையும் மெட்டல் ஆக்சைடையும் தரும். ஹீட் பண்ணும்போது என்ன செய்யுது, டீகாம்பஸ் ஆகி கார்பன் டை ஆக்சைடையும் அதே நேரத்தில் மெட்டல் ஆக்சைடையும் தருது. அதனால தான் இதை ஆக்சோ ஆசிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். MCO3 அப்படிங்கிறது மெட்டல் கார்பனேட். இந்த இடத்துல மெட்டலை நம்ம ஆல்கலின் எர்த் மெட்டலாக கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? இப்போ அதே மாதிரி இதோட சொலிபிலிட்டி, இந்த மெட்டல் கார்பனேட்ஸோட சொலிபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா குரூப்பில் டவுன் ஆகி வரும்போது இதோட சொலிபிலிட்டி என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. கார்பனேட்ஸோட சொலிபிலிட்டி என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அப்படின்னாக்கா பெரிலியம் கார்பனேட்டுக்கு எப்படி இருக்கும், சொலிபிலிட்டி ஹையாக இருக்கும், பேரியம் கார்பனேட்டுக்கு லோவாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ இது வந்து ஒரு சாதாரணமாக ஒரு ரீசன் மாதிரி, ஸ்டேட்மெண்ட் மாதிரி, மெக்னீஷியம் கார்பனேட்டை விட ஸ்ட்ரான்சியம் கார்பனேட் ஏன் வந்து அதோட சொலிபிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கனாக்கா எது வந்து சொலிபிலிட்டியில் ஹையஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டாக்கா உங்களுக்கு சொல்ல தெரியணும். எது ஹை சொலிபிலிட்டி, எது லோ சொலிபிலிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். இதில் வந்து மெட்டல் கார்பனேட்ஸோட சொலிபிலிட்டி இன் வாட்டர் என்ன செய்யுது, குரூப்பில் டவுன் ஆகி வரும்போது டிக்ரீஸ் ஆகுது. இதை நீங்கள் மெமரி பண்ணிட்டாலே போதும், நீங்கள் எந்த கார்பனேட் கேட்டாலும் என்ன செஞ்சுக்கலாம், ஈஸியாக எழுதிடலாம். அதே மாதிரி தெர்மல் ஸ்டெபிலிட்டி, என்ன ஹீட் பண்ணாலும் ஒரு ஸ்டேபிளாக இருக்கும் இல்லையா காம்பவுண்ட், அது வந்து எதுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பேரியம் கார்பனேட்டுக்கு அதிகமாக இருக்குது. தெர்மல் ஸ்டெபிலிட்டி அப்போ என்ன செய்யுது, இன்க்ரீஸ் ஆகுது. தெர்மல் ஸ்டெபிலிட்டி என்ன செய்யுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா, புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எந்தெந்த டீகாம்போசிஷன் அந்த டெம்பரேச்சர் எவ்வளோ கொடுத்தாக்கா அது டீகாம்பஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி கார்பனேட்ஸுக்கும் பார்க்குறோம், சல்ஃபேட்ஸுக்கும் பார்க்குறோம். ஓகேவா? அப்போ பெரிலியத்துக்கு பாருங்கள் ஒரு 25 டிகிரி செல்சியஸ் கொடுக்கும்போதே அது டீகாம்பஸ் ஆகிடும். அதே பேரியத்துக்கு பாருங்கள் 1360 செல்சியஸ் கொடுத்தா தான் அது என்ன செய்யும், டீகாம்பஸ் ஆகும். அதே மாதிரி சல்ஃபேட்ஸுக்கு பாருங்கள் பெரிலியத்துக்கு ஒரு 500 டிகிரி செல்சியஸ் போதும். ஸ்ட்ரான்சியத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா 1374 டிகிரி செல்சியஸ் தேவைப்படுது. ஓகேவா? இதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் எது வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம்.
இப்போ நெக்ஸ்ட் நம்ம சல்ஃபேட்ஸை பற்றி பார்க்குறோம். சல்ஃபேட்ஸுக்கும் சேர்த்து நம்ம டீகாம்போசிஷன் இதில் பார்த்தாச்சு. இப்போ சல்ஃபேட்ஸை பற்றி நம்ம டீப்பாக பார்க்கலாம். இப்போ சல்ஃபேட்ஸ் அப்படிங்கிறது சாதாரணமாக, அதாவது சல்ஃபேட்ஸ் ஆஃப் அல்கலின் எர்த் மெட்டல்ஸ். அது எப்படி அல்கலின் எர்த் மெட்டல்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் சாலிட்ஸாக இருக்கும். அதே நேரத்தில் ஹீட் பண்ணால் இது எப்படி இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் BeSO4 பெரிலியம் சல்ஃபேட், MgSO4 மெக்னீசியம் சல்ஃபேட், இது ரெண்டுமே ரெடிலி சொலிபிள் இன் வாட்டர்ல ஈஸியா என்ன ஆகும், சொலிபிள் ஆகும். நெக்ஸ்ட் மற்றதெல்லாம் அப்போ என்ன ஆகுதுன்னு அர்த்தம், கொஞ்சம் கம்மியா இருக்கு இல்லை இன்சொலிபிளா இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். த கிரேட்டர் ஹைட்ரேஷன் என்தால்பிஸ் ஆஃப் பெரிலியம் 2+ மெக்னீசியம் 2+ ions overcome the lattice enthalpy factor and therefore the sulfates are soluble in water. அதாவது இது ஏன் வந்து ஈஸியா சொலிபிள் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஹைட்ரேஷன் என்தால்பிஸ் ரொம்ப ஹையா இருக்கு. இதோட ஹைட்ரேஷன் என்தால்பிஸ் ஹையா இருந்தா என்ன ஆகும், ஈஸியா சொலிபிள் ஆகி வாட்டர் மாலிக்யூல் அதோட சேர்த்துக்கும். அதனால ஹைட்ரேஷன் என்தால்பிஸ் ரொம்ப ஹையா இருக்கு. எதை கம்பேர் பண்ணும்போதுன்னு பார்க்கணும், லாட்டிஸ் என்தால்பி ஃபேக்டர். லாட்டிஸ்னாலே உங்களுக்கு தெரியும், அந்த மாலிக்யூல்ஸ் வந்து அப்படியே கிட்டக்க நெருக்கமாக அந்த பொதிஞ்சிருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரக்சரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், லாட்டிஸ்ன்னு சொல்கிறோம். லாட்டிஸ் என்தால்பி, அந்த லாட்டிஸை உடைக்கிறதுக்கு ஒரு என்தால்பி தேவைப்படும் இல்லையா, அதை டீகாம்போஸ் ஆகிறதுக்கு அந்த என்தால்பியை விட ஹைட்ரேஷன் என்தால்பி அப்படிங்கிறது இதில் வந்து ஹையாக இருக்குது. ஸோ அதனால ஈஸியாக இது என்ன செய்யுது, சொலிபிள் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் நாம நைட்ரேட்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ நைட்ரேட்ஸ் ஆஃப் அல்கலின் எர்த் மெட்டல்ஸ், ஓகேவா. இப்போ இதில் பாருங்க, ஒரு நைட்ரேட்ஸ் ஆர் மேட் பை டெசல்யூஷன் ஆஃப் த கார்பனேட்ஸ் இன் டைலூட் நைட்ரிக் ஆசிட். கார்பனேட்ஸை டைலூட் நைட்ரிக் ஆசிட்ல சொலிபிள் பண்ணாக்கா நமக்கு என்ன கிடைக்கும், நைட்ரேட்ஸ் கிடைக்கும், ஓகேவா. இப்போ மெக்னீசியம் நைட்ரேட் என்ன செய்யணும்னா அது கிறிஸ்டலைஸ் ஆகும்போது 6 வாட்டர் மாலிக்யூல்ஸை தன்னோட சேர்த்துக்கும். ஓகே, ஹைட்ரேட்ஸாக இருக்கிறதுக்கு சொல்கிறேன், எப்படி ஹைட்ரேஷன் ஆகும்னு சொல்கிறேன். மெக்னீசியம் நைட்ரேட் கிறிஸ்டலைசஸ் வித் 6 மாலிக்யூல்ஸ் ஆஃப் வாட்டர். அப்போ தான் 6 வாட்டர் மாலிக்யூல்ஸ் சேர்த்தா தான் அது என்ன செய்யும், கிறிஸ்டலைஸ் ஆகும். பேரியம் நைட்ரேட் கிறிஸ்டலைசஸ் ஆஸ் த அன்ஹைட்ரஸ் சால்ட். அதாவது இது எப்படி இருக்கு, நீரே இல்லாம வாட்டரே இல்லாத ஒரு சால்ட்டா இது என்ன செய்யுது, கிறிஸ்டலைஸ் ஆகுது, பேரியம் நைட்ரேட், ஓகேவா. இதுலேருந்து இதையை வச்சியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன தெரிஞ்சுக்கலாம், நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்தோம் இல்லையா, ஹைட்ரேட்ஸ் வந்து குரூப்ல டவுன் ஆகி வரும்போது அதோட டெண்டன்சி, ஹைட்ரேஷன் ஆகக்கூடிய அந்த டெண்டன்சி என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம், டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இப்போ சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஹைட்ரேட்ஸ் அந்த ஃபார்ம் பண்ற அந்த டெண்டன்சி டிக்ரீஸ் ஆகுது. சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஹைட்ரேஷன் ஃபார்ம் பண்ணுற அந்த டெண்டன்சி டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் மெக்னீசியம் நைட்ரேட் 6 வாட்டர் மாலிக்யூல்ஸோட சேருது, கிறிஸ்டலைஸ் ஆகுது. ஆனால் பேரியம் நைட்ரேட் பார்த்தீங்கன்னாக்கா அன்ஹைட்ரஸ்னால் என்ன, வாட்டர் மாலிக்யூலே இல்லாமல் அன்ஹைட்ரஸ் சால்ட்டாக அது வந்து என்ன செய்யுது, கிறிஸ்டலைஸ் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போது மேலே வந்து மெக்னீசியத்துக்கும் பேரியத்துக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது மெக்னீசியத்துக்கு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் சைஸ், அயானிக் சைஸ் எல்லாமே எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது, பேரியத்தை கம்பேர் பண்ணும்போது. அப்போ பேரியத்துக்கு அட்டாமிக் சைஸ், அயானிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் ஹைட்ரேஷன் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். புரியுதா உங்களுக்கு? இதை இன்னும் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னாக்கா இது உங்களுக்கு புக்கில் வந்து இது இல்லை, நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் அந்த ஸ்லைடு வச்சுருக்கேன். வி மூவ் டவுன் த குரூப் இன் குரூப் 2. குரூப் 2ல் நீங்கள் கீழே டவுன் பண்ணி குரூப்பில் நீங்கள் வரும்போது ஒவ்வொரு எலமெண்ட்ஸாக வரும்போது அட்டாமிக் நம்பர் என்ன செய்யுது, இன்க்ரீஸ் ஆகுது. அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக ஆக அடுத்த செல்லுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து எங்கே போகும், நெக்ஸ்ட்டு ஆர்பிட்டுக்கு போகும். அந்த மாதிரி போகிறதுனால அட்டாமிக் சைஸும் என்ன செய்யும், இன்க்ரீஸ் ஆகும். அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த அயானிக் சைஸும் எப்படி இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஹைட்ரேட் அந்த ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரேட் வந்து என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஹைட்ரேட் வந்து ஃபார்ம் ஆகுறது என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஆல் ஆஃப் தெம் டீகாம்போஸ் ஆன் ஹீட்டிங் டு கிவ் ஆக்சைடு. எல்லாமே இந்த மாதிரியான எல்லா நைட்ரேட்ஸுமே என்ன செய்யும், டீகாம்போஸ் ஆகும்போது நமக்கு ஆக்சைடை தரும். புரியுதா உங்களுக்கு? அல்கலின் எர்த் மெட்டல்ஸோட காம்பவுண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது இவ்வளவு தான். நம்ம மேக்ஸிமம் வந்து பார்த்துட்டோம். ஆக்சைட்ஸ் பார்த்தாச்சு, ஹைட்ராக்சைட், சல்ஃபேட்ஸ், நைட்ரேட்ஸ், இந்த மாதிரி எல்லா காம்பவுண்ட்ஸும் நம்ம இதில் வந்து பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.